காரியங்களை செய்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவன் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உன்னதமானவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வர தேவன் எங்களுக்கு பாராட்டின நல்ல கிருபையை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த மாலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் சத்தியபரனாகிய கர்த்தரை தொழுது கொள்ள, சத்தியபரனாகிய உம்மை நாங்கள் சார்ந்து உம்முடைய பாதத்திலே ஆண்டவரை அமர்ந்து உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு தேவையான கிருபையை உம்முடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். எங்கள் நடுவிலே கர்த்தருடைய ஆவியானவர் வருவீராக, எங்கள் நடுவிலே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவீராக. எங்களுடைய குறைகளை மன்னிக்கிறவர், குற்றங்களை மன்னிக்கிறவர், எங்களை ஒரு விசை உமக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றுகிறவர் எங்கள் தேவன். ஆண்டவரை எங்கள் நடுவிலே உலாவ உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் விரும்புகிறோம், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் விரும்புகிறோம். இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு விசை எங்கள் நடுவிலே ஸ்தோத்திரம் பலத்த காரியங்களை நீர் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். தேவரீருடைய நாமமே மகிமைப்படட்டும். தடைகளை கொண்டு வர நினைக்கிற சத்துரு வெக்கப்பட்டு போவானாக. ஆவிக்குரிய காரியத்திலே சத்திய ஆவியானவரை சார்ந்து கொள்ள விடாதபடி தடை செய்கிற சகல தடைகளை கர்த்தருடைய நாமத்தினால் ஜெயிக்க பலனை உடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் எங்கள் நடுவிலே எங்களை பலப்படுத்துகிற தேவனாய், எங்களை பலப்படுத்துகிற தேவனாய் எங்கள் நடுவிலே உலாவி நீர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த கூட்டத்தினுடைய துவக்கம் முதற்கொண்டு முடியும் மட்டுமா எல்லா பகுதியும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே உற்சாகத்தோடு நாங்கள் செலுத்தி ஆராதித்து உடைய சத்திய வசனங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விரும்புகிற வாஞ்சிக்கிற ஜனங்களை கர்த்தர் கொண்டு வாரும். உடைய சித்தத்தை இந்த இடத்துல நிறைவேற்றும். தேவனுடைய நாமத்துக்கே மகிமை செலுத்தி எங்களை தாழ்த்து வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான மாலை வேளையிலே நாம் தேவ சமூகத்தில் கூடி வர தேவன் நமக்கு நல்ல வாய்ப்பை தந்தபடினால் கர்த்தரை துதித்து ஒரு சில பாடல்களை பாடி இந்த மாலை வேளையில் அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும் என்ற பாடலை உற்சாகத்தோடு அவருடைய சமூகத்தில் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம்
உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே எங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகோ எல்லாமாகோ உம்மாலேதான். ஆமே ஆகோ எல்லாமாகோ உம்மாலேதான் எல்லாமாகோ. ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு மாத்திரமே எல்லா துதியும் கனவும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ஐயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத கார் ஆண்டவரால எல்லாமாகும். ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால்
கூட்டாரின் மத்தியிலா தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நீர்க்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நீர்க்கிறதே. இதோ மனுஷரின் நம் நடுவில் அவர் உலாவுகிறார். நம் நடுவில் அவர் உலாவி கிரியை செய்கிறார். அவரை நேசிக்கிற பிள்ளைகளை, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் அவர் உலாவுகிறார். ஏதேன் தோட்டத்தில் உலாவின கர்த்தர், ஆதாம் மேலே ஏவாள் மேல் பிரியமாயிருந்த கர்த்தர், அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகள் நடுவிலே அவர் உலாவுகிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர்மிகுதியுமா சுவிசேஷதனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுதியுமாய் சுவிசேஷதனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியா இயேசுவர மூளை கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாம் இயேசுவர மூளை கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. வாய்களை திறந்து சொல்லுவோமா? மனுஷரின் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரே தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரே தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே
விசை கூட ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே, என் மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஒரு விசை கூட ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே, உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. இந்த மாலை வேளையிலே ஜீவநதி எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதி எல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே, என் பலவீன பகுதி எல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. கனிகொட மரங்கள் எல்லாம் என்னில் கனிகள் கொடுக்கட்டுமே, கனிகொட மரங்கள் எல்லாம் என்னில் கனிகள் கொடுக்கட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து இந்த மாலை வேளையிலே ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியின் வரங்களினா என்னை அபிஷேகம் செய்திடுமே, உம்மாவியின் வரங்களினா என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுரிகா மராதாரமா சமராதாரமா எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. வாயைத் திறந்து சொல்லுவோம். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ரிவரதரமா ஷவரதரமா ரிகமரதரமா ரதரேவரா உரமஷதரே வலதரே உரமஷதரபலதரா. பரிசுத்த ஆவியானவரே உள்ளத்திலே நீர் பாய்ந்து செல்ல வேண்டுமே. எனக்குள்ளே ஜீவநதி உள்ள அனுபவத்தை நான் காணும்படி இந்த மாலை வேளையிலே மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் தேவன் அண்டை நான் சேர வேண்டும், என் தேவனோடு நான் நெருங்க வேண்டும், என் தேவனோடு கூட நான் அமர்ந்திருக்க வேண்டும், என் நேசர் இயேசுவோடு என் நேரங்களை நான் செலவிட வேண்டும். ஷபலதரா பலதரா உரபலபா ஷதரேகா பரதுரோ. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ரிபலதரா
பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாலை வேளையில் உம்மை நாங்கள் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு வாஞ்சையோடு தேடுகிறோம். ரிபராதரமா ரிபலாதரமா ஷபலாதரே கமானா ரமா ஷதரே ரிதலே பரபா ஷகரகனதனமா ரிபலதுரா ரிபாலியதரே ரமா ஷதலமோதியாரா. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நதியா இருக்கிறார். ஜீவ நதி. இந்த நதி கடந்து போகிற இடமெல்லாம் ஜீவனை கட்டளையிடுகிறது. மரித்த அனுபவங்களை மாற்றுகிறது, மரித்த அனுபவங்களை மாற்றுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லும், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் எங்கெல்லாம் ஜீவன் உள்ள அனுபவத்தோடு உமக்கு முன்பதாக நான் பயன்பட வேண்டுமோ, நான் உபயோகப்பட வேண்டுமோ, நான் உமக்காக உகந்த பாத்திரமாய் இருக்க வேண்டுமோ, அங்க எல்லாம் என் வாழ்க்கையில என்னை மரித்த நிலைமைக்கு கொண்டு செல்கிற எல்லா கிரியைகளை ஜீவன் நதியாகிய ஆவியானவர் எனக்குள்ளே ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனை கட்டளையிடுகிறவரை வாஞ்சிக்கிறே, ஜீவனை கொடுக்கிறவரை விரும்புகிறே. ரிபாலாதனமா ரிபாலாதரமா சந்தரியாதனா உடரபா சகனகல போத்தியரே ரிபாலாதரமா ஷேலபாத்யாரா கபோதரமா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம் தேவரே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, இந்த மாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை எங்கள் உள்ளம் வாஞ்சிக்கிறது, எங்கள் ஆத்துமா வாஞ்சிக்கிறது, எங்கள் சரீரம் வாஞ்சிக்கிறது. இயேசுவே, எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. இன்னுடைய சமூகத்தை அதிகமாய் கிட்டி சேருவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. ரிதனமா சந்தரமலா துரமா ரிகேரமா சந்தரியாந்தனா. நன்றே பரிசுத்த ஆவியானவரே. எத்தனை நெருக்கம் போராட்டம் வந்தாலும் நீர் எங்களை கைவிடுகிறதில்லை, நீர் எங்களை கைவிட மாட்டீர். உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட அப்படி எழும்பி நின்று தேவனுடைய சமூகத்திலே அவருடைய முகத்தை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. Glory. எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா. நிந்தனை போராட்டத்தில் நேசர் என்னை தாங்கினார். நிந்தனை போராட்டத்தில் என் நேசர் என்னை தாங்கினார். சோதனை வந்த போதெல்லாம் தப்பி செல்ல வழிகாட்டினார். எனக்கு சோதனை வந்த போதெல்லாம் தப்பி செல்ல வழிகாட்டினார். எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா. சொல்லுவோமா?
எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். ஆயிரந்தான் துன்பம் வந்தாலும் அச்சம் எனக்கு இல்லையே. என்னை சுற்றிலும் ஆயிரந்தான் துன்பம் வந்தாலும் எனக்கு அச்சம் எனக்கு இல்லையே. அரணும் கோட்டையும் அவரே, அனைத்தையும் தகர்த்திடுவாரே. எனக்கு அரணும் கோட்டையும் அவரே, அனைத்தையும் தகர்த்திடுவாரே. எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். என்னை மறந்திட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தின் அனுபவங்கள் அனைத்தும் கைவிட்டது போல தெரியலாம். உலகம் கைவிடுகிற சூழ்நிலையில் உன்னதருடைய உருக்கமான அரவணைப்பை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அன்பின் வெளிப்பாடு உண்டு. உலகம் மறந்தது என்று நிலைக்க நாம் தள்ளப்படும் போதுதான் உன்னதரின் அளவற்ற இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரே, அந்த அன்பின் நேசம் நம்மை மறக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த ஆராதனையில அவருடைய சமூகத்தில் நிற்கிற நாம் சொல்லுவோம், எந்த இயேசு என்னை கைவிட மாட்டா, என்னை அவர் மறந்திடவே மாட்டா. தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தவர், என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவர் என்னை கைவிடுவாரோ, என்னை விட்டு விலகுவாரோ, என்னை மறந்து விடுவாரோ? இல்லை இல்லை இல்லை, அவர் என்னை மறக்கவே மாட்டா. சொல்லுங்க வாயை திறந்து, இயேசு என்னை மறக்கவே மாட்டா. எந்த வியாதிலையும், எந்த துன்பத்திலையும், எந்த கஷ்டத்திலையும், எந்த போராட்டத்திலையும், எந்த உபத்திரவத்திலையும், எந்த கண்ணியிலும், ஆமென், என்னை அவர் மறக்கவே மாட்டா. என்னை தப்புவிக்க, எனக்கு சகாயம் பண்ண அவர் தீவிரிக்கிறவரா இருக்கிறார். தேங்க்யூலா. இந்த மாலை வேளையில் நல்ல ஒரு ஆராதனையை நாம் தேவ சமூகத்தில் ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை தந்ததுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய சபையிலே கர்த்தரை ஸ்தோத்திரம் துதிக்க ஆராதிக்க இப்படி நல்ல கூட்டங்களை ஸ்தோத்திரம் நடத்துவதற்கு தேவன் நல்ல வாய்ப்பை தந்தார். காலையிலேயும் மாலையிலேயும் இப்படி ஆண்டுடைய சமூகத்தில் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து கிருபையை பெற்றுக்கொள்ள, சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு தந்த நல்ல கூட்டங்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிருபையினால் மறுமலர்ச்சியும் சத்தியத்தினால் மறுமலர்ச்சியும் கர்த்தர் உண்டு போன போறதுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபையை பெற்றுக்கொள்ள விடாதபடி, சத்தியத்தை அறிந்து கொள்ள விடாதபடி, பொல்லாத சத்துருவானவன் கொண்டு வருகிற சகல திட்டங்களையும் இந்த கூட்டத்தின் நாட்களிலே கர்த்தர் நிர்மூலமாக்கி போடும்படியாய், கர்த்தர் முறித்து போடும்படியாய் கர்த்தரை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதில் கலந்து கொள்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட காரியங்களிலும், குடும்பத்திலையும் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய ஸ்தோத்திர நன்மையை, தேவனுடைய மகத்துவங்களை காணும்படி கர்த்தர் செய்ய போகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய ஸ்தோத்திரம், பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி ஸ்தோத்திரம். பாஸ்டமாக ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை கர்த்தர் கூட்டி சேர்த்தபடினால் கர்த்தருடைய நாமத்தை நாம் கொஞ்ச நேரம் தியானிப்போம். காலையில் கிருபையை பற்றியும், அந்த மாலை வேளையில் சத்தியத்தை பற்றியும் சிந்தனை செய்ய, தியானிக்க இந்த 40 நாட்களும் நாம் பிரயாசப்படுவோம். ஆண்டவர் நமக்கு அதற்குரிய சகல காரியங்களை கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலையும் ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் யோவான் 8ஆம் அதிகாரம். யோவான் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 32ஆம் வசனத்தை வாசிப்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். கர்த்தர் நல்லவர். நாம் வாசித்த அருமையான இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்றால் என்ன அப்படிங்கிற முதலாவது ஒரு தெளிவு நமக்கு என்ன செய்யணும், வேணும். பெரும்பாலும் சத்தியம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பும்போது நாம் பல விதங்களில் நாம் அதை புரிந்து கொள்கிறோம். சில நேரங்களில் நம்ம கையில் இருக்கிற வேத புஸ்தகம்தான் சத்தியம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் சத்தியம் என்ற வார்த்தையை அவர்கள் வேற காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். சில உண்மையை வெளிப்படுத்துவதற்கு, உண்மையை வெளியே கொண்டு வருவதற்கு சத்தியம் பண்ணணும், சத்தியம் பண்ணு அப்படிங்கிற சில காரியங்களை இன்னைக்கு சொல்லுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு அருமையான நம்ம கையில் இருக்கிற வேத புஸ்தகம் அப்படி செய்யக்கூடாது என்று நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், வானத்தின் பேரிலையும் நீ என்ன செய்யக்கூடாது, சத்தியம் பண்ணக்கூடாது. பூமியின் பேரிலையும் சத்தியம் பண்ணக்கூடாது. அது தேவனுடைய சிங்காசனம். அப்படிலாம் நம்ம வேத வசனங்களை நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அப்போ சத்தியம்னா என்ன? நல்லா கவனிங்க. சத்தியம் என்றால் யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். கவனிக்கீங்களா? சத்தியம் என்றால் என்ன அப்படிங்கிற வார்த்தையை நாம் புரிந்து கொள்வதற்கு இதே யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுதான் சத்தியம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. யாரு சத்தியம்? இயேசு மட்டும்தான் சத்தியம். இயேசுவை அல்லாமல் சத்தியம் இல்லை.
அப்போ சத்தியம் என்ற வார்த்தை இயேசுவை முன்னிலைப்படுத்துகிறது, இயேசுவை முற்றிலுமாக குறிக்கிறது என்பதை நாம் சரியாக புரிந்திருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா இந்த சத்தியம் எதற்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கு. என்ன விடுதலை? சத்தியத்தையும் அப்படின்னா இயேசுவை அறியணும். இயேசுவை அறியக்கூடிய வாழ்க்கையை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் விரும்புகிறது கிடையாது. ஏதோ கடமைக்கு எங்க போனோம், சர்ச்சுக்கு போனோம், ஏதோ கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கணும், அப்புறம் வந்துடணும். ஆனா எதை மட்டும் நம்ம விரும்புறது கிடையாது, சத்தியத்தை விரும்புறது கிடையாது. சத்தியமாகிய இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இல்லாம போயிடுச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இன்னைக்கு ஸ்தோத்திரம், தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் இந்த தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நாட்களில் சத்தியத்தை குறித்த ஒரு நல்ல தெளிவை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். ஆமே. சத்தியம்தான் சபைக்கு தூண், சத்தியம்தான் சபைக்கு பவுண்டேஷன். சத்தியம் இல்லாம சபை என்ன செய்யாதுன்னா வளரவே வளராது. சத்தியம் இருந்தால் மட்டும்தான் சபை வளரும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம வளருவதற்கு தேவன் சபையில் நமக்கு சத்தியத்தை வைத்திருக்கிறார். சத்தியம் இல்லாத பட்சத்தில் சரீர பிரகாரமா வளருமே தவிர ஆவிக்குரிய பிரகாரமா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வளரவே மாட்டோம். ஏதோ கிறிஸ்தவர்களா வாழுவோம், ஏதோ உலக பிரகாரமான நன்மைகளை மாத்திரம் கண்டடைஞ்சு அப்படியே இருப்போமே தவிர பிதாவிடத்தில் போவதற்கு சத்தியத்தை அறிகிற அறிவு நாம இல்லாம போயிடக்கூடாது. இல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரீர பிரகாரமான விடுதலைக்கு இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அந்த அளவுக்கு பெருகி போச்சு உபதேசங்கள். சரீர பிரகாரமான விடுதலையும் சரீர பிரகாரமான எத்தனையோ காரியங்களும் இன்னைக்கு பெருகி போய் இருக்கக்கூடிய நாட்களில் ஆவியில, ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையின் அனுபவம், ஆத்துமாவில் உண்டாகிற விடுதலையின் அனுபவம் நமக்கு கிடைக்கணும்னா சத்தியமாகிய இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சத்தியமாகிய இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் இல்லாத பட்சத்தில் பிசாசு நம்மளை ஈஸியா குழப்பிடுவான். ஈஸியா என்ன செஞ்சிருவான்னா அவனுடைய ரூட்டுக்கு நம்மளை இழுத்துருவான், அவனுடைய பாதைக்கு நம்மளை இழுத்துருவான், அவனுடைய உபதேசத்துக்கு நம்மளை கொண்டு வந்துடுவான். இன்னைக்கு இயேசு சத்தியமாய் இருக்கிற பட்சத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய முக்கியத்துவங்களை, அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய, பிரதிபலிக்கக்கூடிய, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த நினைவுகளை எல்லாம் இன்னைக்கு பிசாசானவன் வேற பக்கம் திருப்பி கொண்டு போயிட்டு இருக்கிறான். வேற பக்கம். இன்னும் வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அதே 14ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை யோவான் 14:16 வாசிக்கும் போது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவளானனே உங்களுக்கு என்ன செய்வார்? தந்தருளுவார். இயேசு சத்தியமாய் இருக்கிறார். இயேசு மாத்திரம் சத்தியமாய் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார்னா அவர் சத்திய ஆவியாய் இருக்கிறார். அவருக்கு பேர் என்ன ஆவி? சத்திய ஆவி. வேறொரு தேற்றரவாள். இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு அவருடைய ஸ்தானத்தில், அவருடைய இடத்துல இருந்து இன்னைக்கு நமக்குள் கிரியை செய்துகிட்டு இருக்கிறது யாரு? சத்திய ஆவியானவர். சத்திய ஆவியானவர் இல்லைன்னா நம்மளை சத்தியத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? நடத்த முடியாது. அப்ப நீங்க கேட்கலாம், சத்திய ஆவியானவர் இருக்கிற பட்சத்தில் ஏன் நம்ம சத்தியத்தில் நடத்த முடியல, ஏன் நம்ம நடக்கல அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நமக்கு ஒரு சுயாதீனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன சுயாதீனம்? விரும்புனா கர்த்தர் கிரியை செய்வார், விரும்பாம நம்ம ஒதுங்கினோம்னா அமைதியா இருப்பார். அவருடைய வழிக்கு வர்ற வரைக்கும் அவர் அமைதியா தான் இருப்பார். நம்மளை முட்டி இழுத்து உள்ளலாம் என்ன செய்ய மாட்டார்? திணிக்க மாட்டார். அவர் அமைதியா இருப்பார். ஆனா நாம் அவரை விரும்பி அழைக்கும் போது, நாம் அவரை வருந்தி அழைக்கும் போது அவருடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில விட இருக்குன்னா பயங்கரமா இருக்கும். இந்த நாட்களில் நமக்குள்
சத்தியமாகிய இயேசு, சத்தியமாகிய பரிசுத்த ஆவியானவர் ஒரு பலத்த கிரியைகளை நமக்குள்ளே கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. அல்லேலூயா. அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை, அவரோடு கூட அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை இந்த சத்திய ஆவியானவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு விடுதலையின் அனுபவத்தை நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நமக்குள்ள ஒரு விருப்பம் வரணும். நான் சத்தியத்தை என்ன செய்யணும்? அறியணும். சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நான் தெரியாத எத்தனையோ ரகசியங்கள் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த வேண்டும், எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற வாஞ்சை நமக்குள்ள பெருக 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 இயேசு கிறிஸ்து சத்திய ஆவியானவர் நமக்கு அதை என்ன செய்வார்னா விளங்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, இன்னும் வேதத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் 16 ஸ்தோத்திரம் 13ஆம் வசனம் சொல்லுது, அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் நம்மோடு பேசாமல் வரப்போகிற காரியங்கள் அறிவிப்பார். நல்லா கவனிக்கீங்களா? வரப்போகிற காரியங்களை நமக்கு அவர் என்ன செய்கிறாரு? அறிவிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ அவரை விரும்புகிற பிள்ளைகள், அறிந்து கொள்ளணும்னு சொல்லி வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த அனுபவம் எல்லாம் கிடைக்கும். இந்த அனுபவத்தெல்லாம் அவர் கொடுக்கிறார். இந்த அனுபவம் எல்லாம் நமக்கு ஆண்டவர் இலவசமாக ஈவாக வைத்திருக்கிற பட்சத்தில் நாம் அநேக நாட்களை நம்ம விரயமாக்கிக்கிட்டு இருக்கிறோம். சபை இன்னைக்கு விரயமாக்கிக்கிட்டு இருக்கு. சபை இன்னைக்கு அதை விரும்பாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதை சரியான விதத்தில் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு விரும்புமானால் சபை நிச்சயமாக தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு சபையாய் நிச்சயமாய் இருக்கும். ஆமே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. இன்னும் இந்த சத்திய ஆவியானவர், இந்த சத்தியத்தின் ஆமென் ஸ்தோத்திரம் மகத்துவமுள்ள இயேசு கிறிஸ்து நமக்குள் என்ன அனுபவத்தில் உண்டாக்குகிறார்? 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை நீர் பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே எனது சத்தியம். இந்த சத்தியம் நம்ம என்ன செய்கிறதுனா ஃபில்டர் பண்ணுது, பரிசுத்தப்படுத்துது. உலக பிரகாரமாக இருக்கிற எத்தனையோ டிடர்ஜென்ட் பார்க்குறோம், சுத்தப்படுத்துகிற அந்த ஸ்தோத்திர பொருட்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனை அவைகள் சுத்தப்படுத்த முடியாது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுத்தப்படுத்துவதற்கு தேவன் தம்முடைய சத்தியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். சத்தியமாகிய இயேசு, சத்தியமாகிய பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வசனமே சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு. இதை கொண்டு நம்ம என்ன செய்கிறார்னா பரிசுத்தமாக்குகிறார், சரிப்படுத்துகிறார். உள்ளும் புறமும் நம்மை சரிப்படுத்துகிறார், உள்ளும் புறம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். மனிதர் பார்க்காத உள் அனுபவங்களை இந்த வசனமானது உள்ளே சென்று அதை என்ன செய்கிறதுனா கிளீன் பண்ணுகிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. அல்லேலூயா. இதை நம்ம அறிந்திருக்கிறோமா? இயேசு சத்திய ஆவியானவர் வசனமாகிய இந்த சத்தியம் என்ன செய்கிறதுனா பரிசுத்தப்படுத்துகிறது. எனக்குள் ஒரு உள் அனுபவங்களை எல்லாம் அவருக்கு உகந்ததாய் மாற்றுகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த மாலை வேளையில நாம் கேட்கிற இந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து, நான் சத்தியத்தை அறிந்து கொண்டு என் ஆத்துமாவிலே விடுதலையின் அனுபவத்தோடு இருக்கிறேனா? இல்லாத பட்சத்தில் இன்னைக்கு என்னை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சத்தியமாகிய இயேசுவையும் சத்தியமாகிய பரிசுத்த ஆவியானவரையும் சத்தியமாகிய வேத வசனத்தையும் அவர் என்னை பரிசுத்தமாக்குகிறார். அவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகிறாரோ அதை எனக்கு வெளிப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நான் இன்னொரு இடத்துல போய் கேட்டு அதை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல. அவரே எனக்கு சகலவற்றையும் வெளிப்படுத்தி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நான் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். நான் சரியாய் அறிந்து கொள்வேனானால் சரீரத்தில் மாத்திரமல்ல, ஆவியில ஒரு விடுதலையின் அனுபவத்தோடு கர்த்தரை நான் சேவிப்பேன், கர்த்தரை நான் தொழுது கொள்வேன், கர்த்தரை நான் பின்பற்றுவேன், கர்த்தரையே நான் என்ன செய்வேன்? உயர்த்துவேன். தொடர்ந்து இந்த சத்தியத்தின் மேன்மையை குறித்து தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இருந்த இடத்துல கண்ணை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம்.
நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் 1 மணி நேரம் நாங்கள் உம்மை துதித்து பாடி ஆராதித்து சத்தியத்தின் மேன்மையை குறித்து, சத்தியத்தின் அறிவை குறித்து நாங்கள் கொஞ்சம் சிந்திக்கும்படி இந்த மாலை வேளையில் எங்களுக்கு கிருபை செய்தீர். இதை தொடர்ந்து நாங்கள் சிந்திப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேண்டிய கிருபையும் ஒரு மனதையும் தாரும். இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அநேக ரகசியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். எங்களுக்கு நீர் தந்திருக்கிற ஆண்டவரே கிருபையின்படி, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய நடத்துதலின்படி நம்முடைய வசனங்களை சிந்தித்திருக்கிறோம். இன்னும் நாங்கள் சிந்தித்து நம்முடைய சமூகத்தில் வளருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும். இந்த மாலை வேளையில் கூடி வந்த ஒருவரையும் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தை குறித்த அறிவும் உடைய பிள்ளைகளை நிரப்பி நடத்த ஒப்பு கொடுக்கிறேன். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.